ஹலோ, நான் அஞ்சனா பேசுறேன். சொல்லுங்க அகல்யா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சாரிங்க, கண்டினியூஸ் ஷூட்ல இருந்ததுனால ஹாஸ்பிட்டல் வந்து பார்க்க முடியல. பரவாயில்லைங்க. 2 நாள் டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. அப்புறம் நீங்கள் கொடுத்த செக்கை நான் டெபாசிட் பண்ணல. நீங்களே ஹாஸ்பிட்டல் பில்லாம் கட்டிட்டீங்கன்னு சொன்னாங்க. அதான். அது நீங்க புது பைக் வாங்கிக்க யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு ஹாஸ்பிட்டல் பில்ல நானே கட்டிட்டேன். அது செக்கை நீங்க டெபாசிட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஹாஸ்பிட்டல் ஒன்றும் பெருசாக செலவெல்லாம் ஆளுங்க. கோவிந்தான பேசுனதை பெருசாக எடுத்துக்காதீங்க. பரவாயில்லைங்க, என்னால உங்களுக்கு ஏற்பட்ட லாஸ்க்கு நான் கொடுத்ததா இருக்கட்டும். அப்படின்னா ஒன்று பண்ணுங்க, பணம்லாம் வேண்டாம், ஒரு வேளை நல்ல சாப்பாடாக வாங்கி கொடுங்க. டின்னருக்கு போலாமான்னு கூப்பிடுறாரு. வேணாம், ஹலோ ஒத்துக்காதீங்க. அகல்யா, ஹலோ. நீங்கள் அமைதியாக இருக்கிறத பார்த்தா பயப்படுறீங்கன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, வேணாம், விட்டுருங்க. இல்ல, அது இல்ல, ஷூட்டிங்ல இருக்கேன் அதனால. சரி, போலாம். எப்போ எங்கேன்றதை நீங்களே முடிவு பண்ணிட்டு சொல்லுங்கள். சரிங்க, பாய். பாய். உங்களை பத்தி சொல்லுங்களேன். நான் பிஸ்னஸ் பண்ணுறேன். மற்றபடி வீட்டில் நானும் என் தாத்தா மட்டும்தான், வேறு யாரும் இல்லை. உங்க அப்பா அம்மாலாம் எங்க இருக்காங்க? நான் பிறந்த ஒரு வாரத்தில் 2 பேர் இறந்துட்டாங்க. ஐம் சாரி. பரவாயில்ல. என்ன எப்படி பிசினஸ் இருந்தாங்க? பண்றீங்க? வெவ்வேறு ஜாதியை சேர்ந்து எங்கள் அம்மா அப்பாவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அந்த பிரச்சனையில் எங்கள் அம்மாவோட அண்ணனே எங்கள் அப்பாவை கொலை செஞ்சிட்டார். அந்த கவலையில் எங்கள் அம்மா எனக்கு விஷத்தை கொடுத்துட்டு அவங்கள குடிச்சிட்டாங்க. நான் பொழைச்சிட்டேன், அவங்க இறந்துட்டாங்க. அதனால் எனக்கு எமன்னு ஒரு பட்ட பேரும் இருக்குது. சாரி, தெரியாம கேட்டுட்டா. பரவாயில்ல. சொல்லுங்கண்ணே. எங்க இருக்க தமிழ்? பெசன் நகர் வரைக்கும் வந்திருக்கேன். என்ன விஷயம்ண்ணே? நீ உடனே புறப்பட்டு பாதுகாப்பாக உன் இடத்துக்கு போயிரு. நீ தனியாக இருக்கிறது உன் உயிருக்கு ஆபத்து. அதனால தான் சொல்கிறேன் தமிழ். என்னாச்சு? ஒரு முக்கியமான ஃபோன். நீங்கள் சாப்பிட்டுட்டுருங்க, இப்போ வந்துடுறேன். ஓகே. உள்ள சுத்திலும் கேமராவா இருக்கு. உள்ள வச்சு போறதெல்லாம் ரிஸ்க்னா, வேணா வெளில வச்சு. லைன் கட் ஆயிடுச்சுண்ணே. சொல்லுங்கண்ணே. செல்வா இன்னைக்கு உன்னை முடிக்க முடிவு பண்ணியிருக்கான். அதுக்காக வெளியூர்லேருந்து ஆளுங்கள்லாம் கொண்டாந்துருக்கான். நீ தனியாக இருக்கிறது அவ்வளோ சேஃப் இல்லை. உடனே கிளம்பி அங்கேருந்து போயிடு. செல்வா எங்கே இருக்கான்னு விசாரித்து நான் சொல்கிறேன். இன்னைக்கு அவன் கதையை முடிச்சிடு. இல்லைன்னா அவன் உன்னை நிம்மதியாக இருக்க விட மாட்டான். கொஞ்ச நேரத்தில் கூப்பிட்றேன். நீ சேஃபாக இரு. சரிங்க. சாரி அகல்யா, நீங்கள் தப்பாக எடுத்துக்கலன்னா நான் கொஞ்சம் அவசரமாக போகணும். நீங்க தானே கூப்பிட்டீங்க, இப்போ திடீர்னு போகணும்னு சொல்றீங்க. தப்பு தான், அதான் சாரி சொல்கிறேன். எதுக்கு போய் சாரி சொல்லிட்டு? பரவாயில்ல, விடுங்க. கொடுத்த செக்கையும் யூஸ் பண்ணல, வாங்கி கொடுத்த சாப்பாடையும் சாப்பிடல. இதை காரணமாக வச்சு இன்னொரு வாட்டி உங்களுக்கு தொந்தரவு செய்ய மாட்டேன். ஓகே தென். தேங்க்ஸ். தனியாவா இருக்கீங்க? இல்ல, அம்மா என் கூட தான் இருக்காங்க. இப்ப தம்பிக்கு எக்ஸாம் நடக்கிறதுனால பெங்களூர் போயிருக்காங்க. நெக்ஸ்ட் வீக் வந்துருவாங்க. அது வரைக்கும் அன்னைக்கு ரெஸ்டாரண்ட் வந்திருந்தாலே பிரியா, அவ என் கூட தான் ஸ்டே பண்ணியிருக்கா. உட்காருங்க. ஃபோன் பண்ணது யாருன்னு தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னீங்களே. எனக்கு வேண்டப்பட்ட எங்கள் ஊருக்காரர் மினிஸ்டர் இருக்காருன்னு சொல்லியிருந்தேன்ல, ஆமா. அவர் பையன் தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணியிருக்கான். நீங்கள் பயப்படாதீங்க, நான் மினிஸ்டர்கிட்ட பேசிட்டேன். இருந்தாலும் உங்கள் அம்மா வர வரைக்கும் நீங்கள் இங்கே தனியாக இருக்க வேண்டாம். உங்கள் ஃப்ரெண்டு வீட்டில் வேணா போய் தங்கிங்க. ஏ, ஏதாவது பிரச்சனை பண்ணுவான்னு நினைக்கிறீங்களா? அப்படிலாம் இல்லை, கூட 4 பேர் இருந்தா தைரியமாக இருக்குமேன்னு சொன்னேன். இருங்க, நான் கேண்டில் எடுத்துட்டு வரேன். நான் டார்ச் ஆன் பண்ணுறேன், பார்த்து போங்க.
கரண்ட் வர வரைக்கும் நீங்க கொஞ்சம் இருந்துட்டு போக முடியுமா ப்ளீஸ்? நிச்சயமா. தேங்க்ஸ். சொல்லுங்கண்ணே. தமிழ், நம்ம வீட்டில் ஃபயர் ஆக்சிடென்ட்டா. தாத்தாவை பக்கத்தில் இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்களாம். நான் உடனே அங்கே போகிறேன். நீ கொஞ்சம் சீக்கிரம் வந்துடு. யாரு நல்லா தெரியல. போலீஸ்க்கு யார் ஃபோன் பண்ணாங்களா? எதிர் வீட்டுக்காரங்க பண்ணியிருக்காங்க. ஒரு நிமிஷம். யார் கேட்டாலும் வந்தது யாருன்னு தெரியாது, அவங்க ஏன் இப்படி பண்ணாங்கன்னு தெரியாதுன்னு மட்டும் சொல்லுங்கள். அதை தவிர்த்து வேறு எதுவும் சொல்லிக்க வேண்டாம். முக்கியமாக எம்எல்ஏ பையன் விஷயத்தை பற்றி நம்மக்கிட்ட எந்த ப்ரூஃபும் கிடையாது. எங்கள் வீட்டுக்கு ஆட்கள் போயிருக்காங்களாம். தாத்தாவை ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்காங்க. என்னாச்சுன்னு தெரில. நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். பிரியா, அகல்யா அம்மா வர வரைக்கும் இவங்க உங்கள் வீட்டில் இருக்கட்டும். நீங்க சீக்கிரம் வந்துடுவீங்கல்ல? நிச்சயமா, பயப்படாதீங்க. ஏன் அங்கேயே நிற்கிறீங்க? உள்ள வாங்க, உட்காருங்க. ஐம் சாரி. எதுக்கு? நான் தான் அப்படி சொன்னேன். நான் உங்களை ஹாஸ்பிட்டலில் பார்க்க வந்தது, அப்புறம் ரெஸ்டாரண்ட் வந்தது, எல்லாத்துக்கும் உங்களால் எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுங்கிற பயம்தான் காரணம். ஆனால் இன்னைக்கு நான் அந்த மாதிரியான எண்ணத்தில் வரல. என் பேரண்ட்ஸ் கிட்ட நடந்தது எல்லாத்தையும் தெளிவாக எடுத்து சொல்லி பேசி பார்த்தேன். நிச்சயமாக ஒத்துக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசினேன். ரொம்ப தப்பான முடிவுன்னு சொன்னாங்க. எனக்கு உதவி செய்ய போய் அதனால பாதிக்கப்பட்டு தனியாக நிற்கிற உங்களுக்கு துணையாக இருக்கிறது தான் சரின்னு என் மனசுக்கு பட்டுது. சொல்லிட்டேன். நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரியுதா? புரியுது. இன்னொரு நாள் மறுபடியும் டைம் எடுத்து யோசிச்சு சொல்லுங்க. இனிமே எனக்கு சொந்தமான இதை நான் இழக்க விரும்பல. சின்ன வயசுலேருந்தே நான் எங்கள் அப்பா அம்மாவத்தையும் அம்மா அம்மாவத்தையும் பார்த்ததில்லை. எல்லாமே என் தாத்தா தான். அவரை இதே இடத்துல உயிரோட கொளுத்தி கொண்டிருக்கான். எனக்கு என்ன முக்கியமான கடமை ஒன்று பாக்கி இருக்கு. அதை நான் முடிக்கிற வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுத்திருக்கணும்.